அசால்ட்டா இருந்தா எப்ப வேணாலும் இந்த தொகுதி கையை மீறி போகலாம். அதற்கான சாத்தியங்களும் இருக்கிறது. இட்ஸ் எ கிளீன் ஸ்வீப் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நான் அதுக்கு தான் சொன்னேன். விஜயபாஸ்கரையும் செல்லூர் ராஜுவையும் ஒப்பிடலாமே தவிர விராலிமலையும் மதுரை மேற்கையும் ஒப்பிடவே முடியாது. ஏன்னா விராலிமலையில நான் இப்பவும் சொல்றேன், தேர்தலே நடத்தாலுமே விஜயபாஸ்கர் தான் வின்னு டிக்ளேர் பண்ணாலும் அதை திமுக காரங்களே ஒத்துப்பாங்க. ஆனா செல்லூர் ராஜுவுக்கு பல இடங்களில் இருந்து நெருக்கடிகள் இருக்கிறது. உள்கட்சி பூசல், உள்கட்சியில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள், வெளியிலிருந்து திமுக ஏவ போற அம்புகள், இது அனைத்தையும் சமாளித்து தான் அவர் களம் கண்டு வெற்றி பெற வேண்டும். அவர் அதில் பழக்கப்பட்டவர், வெற்றிகளை கண்டவர், இந்த முறையும் வெற்றி காண்பார் என்பதுதான் நம்மளுடைய சர்வே ரிப்போர்ட் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அதுதான் நம்மளும் மக்கள் கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறோம். மதுரை மேற்கு இஸ் a பாசிட்டிவ் கான்ஸ்டிட்யூன்சி ஃபார் NDA as of now, பட் இட் இஸ் கோயிங் டு பி a challenging கான்ஸ்டிட்யூன்சி. இதில் ஒரு சவால் நிறைந்த தொகுதியாகத்தான் இருக்கும். திரு செல்லூர் ராஜு அவர்கள் கண்ணும் கருத்துமாக இந்த தொகுதியை சுற்றி வலம் வந்து அடுத்த 7 மாதங்களில் அவங்க பூத் கமிட்டியிலிருந்து அவங்களுடைய ஒர்க்கிங் பேட்டர்ன் என்னங்கிறது தெரியும். அனைத்து விதமான கவனிப்புகளையும் அவர் மக்களுக்கு செய்து இந்த தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான சாத்தியங்கள் இருக்கு. அதை அவர் செய்வார் நம்ம